டாரடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அவுட் சோர்சஸ்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு சொன்னாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியான ஒரு இடம் அப்படின்றது இன்னும் இருக்கதான் செய்யுது. ஸோ நம்மளுக்கு குரூப் 4க்கான பொது தமிழை நோக்கி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பொது தமிழ்ல இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள்ல சிலபஸ் ஆஸ்பெக்ட்ல நமக்கு என்ன தேவையோ அந்த சீரீஸ் தான் நம்ம இன்னையில இருந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்றத ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அந்த ஒரு புக்லயே உங்களுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நிறைய புக்ஸை படிச்சு குழப்பிக்கிறாம ரூல்ஸை படிச்சு ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்க. அந்த ரூல்ஸை எங்களோட டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவா பிடிஎஃபா நீட்டா கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கும் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து நம்ம ஆரம்பிக்கிறது தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ். அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்க்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெய்லி கிளாஸஸ் மாதிரி கொண்டு போறோம். ஸோ அதை வீக்கெண்ட்ல என்ன செய்ய போகுது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்டஸ்மே இருக்கு. ஆஸ் பர் த எக்ஸ்க்ளூசிவ்லி இது எதுக்காக அப்படின்னா குரூப் 4க்காக மட்டும்தான். சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போனோம். இப்ப 2013 கேட்கப்பட்ட கேள்விகள்ல பின்வருவனவற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பின்வருவனவற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆணிரை கள்வராலோ அல்லது பகைவராலோ கவரப்படின். ஆணிரை யாருன்னா திருடர்களாலோ அல்லது பகைவர்களாலோ கவரப்படின். திருடர்கள் தான் அந்த கல்வர்கள் அப்படின்றது கிடையாது. இது இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வெற்றி அப்படின்றது ஆணிரை கவர்றதுதான். சரிங்களா? சோ அந்த மாதிரி கவரப்படும் போது அது ஒரு தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாகவோ கருதப்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எங்க பிழை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணிரை கவராலோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆணிரை கல்வரால் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சோ இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் அவுட். இங்க பாருங்க கரெக்டா இருக்கு. கல்வரால் அல்லது பகைவரால் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ பகைவரால் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாகவோ கருதப்பட்டது. இதுல என்னங்க தப்பு இருக்குது? இது எல்லாமே கரெக்டா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க தேடலாம். இப்ப பாருங்க, ஆணிரை கல்வரால் அல்லது பகைவரால் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ அல்லது பேரிழப்பாகவோ கருதப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த தப்பும் இல்ல. சரிங்களா? இப்ப அதே மாதிரி பாருங்களேன், ஆணிரை கல்வராலோ அல்லது பகைவராலோ கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாக அப்படின்னு இருக்கு. குலைச்சலாகவோ அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல ஒரு தப்பு இருக்குங்க. என்னன்னு பாருங்க, அது தூய்மை குலைச்சலாகவோ அப்படின்னா அடுத்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். அல்லது பேரிழப்பாகவோ கருதப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டான வேர்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரிழப்பாக கருதப்படாது. தூய்மை குறைச்சலாகவோ அல்லது என்ன செய்யப்படுது, ஏதோ ஒரு பேரிழப்பாக கருதப்படுது. சோ அந்த வரிசையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா உங்களுக்கு சரியான பதில். நல்லா கவனிக்கணும். இப்ப ஒரு சென்டென்ஸை சொல்லி முடிச்சுட்டு ஓ அப்படின்னு சொன்னா அடுத்து ஏதோ ஒண்ணு சொல்ல போறாங்க அப்படின்னு அர்த்தம். சோ இதுவோ அல்லது அது, இது அல்லது அது, அந்த மாதிரி வரக்கூடியதாக இருக்கிறதுல இந்த ஆன்சரை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சூஸ் பண்றோம். வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. இது எப்பவும் நமக்கு தெரியும். இது டிஃபால்ட்டா வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து பாருங்க, இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல கிடையாது. பார்க்கலாம். இங்க பாருங்க, வாதம், ஏமம், பித்தம், சீதம் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. வாதம் உடலினுடைய வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல பித்தம். சீதம்னா கபம். இது மூணுமே இந்த உடலினுடைய அந்த 3 நிலைகளை சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாயு உடம்பு, பித்த உடம்பு, அதெல்லாம் சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய ஏமம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பாதுகாப்பு. அப்ப இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா பொருள் தெரியணும். பொருள் தெரியாம என்ன செய்ய முடியாதுன்னா பொருத்தமானதை சூஸ் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, நமக்கு 11 கீழ்கணக்கு நூல்கள் தான் சிலபஸ்ல இருக்குது. சோ நற்றிணை 8 தொகையெல்லாம் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா சிலபஸ்ல கிடையாது. இங்க பாருங்க, கலபம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன? சந்தனம். புயம் என்னது? தோல். நாமம் பெயர். பகலினா அம்பு. சோ இது 2013 கேட்கப்பட்ட வினாத்தால் அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் பேசிஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில ஆன்சர் சி. சோ இதெல்லாம் பொருள் கூறுக, நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து திருக்குறள். ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இது எதுல இருந்து கேட்டிருக்காங்க? முதுமொழி காஞ்சி. மூத்தோர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதுமொழி காஞ்சில இருந்து காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சல் படுதல், ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து டைரக்டா கேட்ட கொஸ்டின் இது. அடுத்து பாருங்க,
பிழை இல்லா சொற்றொடர் எது? அவளது தந்தையும் எனது மகனும் கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல. ஏதோ ஒன்ன பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. சரிங்களா? அவங்க அப்பாவும் சரி என் பையனும் சரி அதை சொல்றது ஏத்துக்கிறது மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரே ஒரு மேட்டரை பத்தி மட்டும்தான் பேசுறது அப்படின்றதுனால அது சிங்குலர். சோ நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல அப்படின்றது எதுக்கும் உரியது அப்படின்னா பன்மைக்கும் உரியது. சோ அப்ப என்ன வரணும் ஆன்சர்ல? அன்று வரணுமா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆனா இங்க நீங்க கண்டென்ட்ல பாருங்களேன், அவளது தந்தையும் இங்க ஒருத்தர் பேசியிருக்காரு, எனது மகனும் இங்க ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அப்ப இந்த சென்டென்ஸ் சிங்குலரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ப்ளூரல். அப்ப ஏற்கத்தக்கது அல்லன்றது கரெக்ட் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பன்மைன்னு வந்திருக்கும் போது அதுன்னு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா முடியக்கூடாது. அப்ப ஏற்கத்தக்கதுன்னு முடியக்கூடாது, ஏற்கத்தக்கன அப்படின்னா முடியணும். புரியுதுங்களா? சோ ஒன்ன குறிச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஒருமை. ஆனா ரெண்டு பேர் பேசியிருக்கும் போது இவன் ஒண்ணு சொல்லியிருப்பான், இவன் ஒண்ணு சொல்லியிருப்பான். அப்ப ரெண்டு மேட்டர் இருக்கு. அப்ப பன்மை. ஏற்கத்தக்கதுன்னு ஒருமை விகுதியில முடிக்க கூடாது, ஏற்கத்தக்கன அல்ல. அப்ப அன்றுன்னு வந்துச்சுன்னா இது தப்பு. சரிங்களா? சோ ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, பின்வரும் இலக்கண குறிப்புகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுங்க. பண்பு தொகை கொடுத்திருக்காங்க. நல் கூட்டல் திறம் நற்றிரம். இங்க பண்பு தொகை வருமா? வருமா? வரும். நன்மை கூட்டல் திறம் அப்படின்னு இதை சொல்லுவோம். நம்ம எடுத்தோன்னே இப்படிதானே பிரிச்சு பார்ப்போம். நல் கூட்டல் திணை, நற்றிணை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கூட்டல் திணை அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க இல்லையா? செம்மொழியை பிரிச்சு பார்க்கும்போது செம்மை கூட்டல் மொழி, மை விகுதி மறைஞ்சு வந்தா பண்பு தொகை. நன்மை கூட்டல் மொழி நன்மொழி. இங்க பாருங்க தேன்மொழின்னு இருக்கு. தேன் கூட்டல் மொழின்னு பிரிச்சா இங்க எங்க மை விகுதி வருது? சோ அப்ப இதுதான் என்னது அப்படின்னா பொருந்தாதது. பண்பு தொகையில இது பொருந்தாதது. அடுத்து பாருங்க நாலடியார் கேட்டிருக்காங்க. நாலடியார் சிலபஸ்ல இருக்கு. சோ உவமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருள். நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்றுகொள்ள வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. நாயோட கால் மாதிரி நெருங்கி நெருங்கி இருந்தாலும் அவங்களால எந்த யூஸ்மே கிடையாதான். எப்படி வந்து எங்கேயோ தண்ணி திறந்து விடமோ அந்த வாய்க்கால் வழியா தேவையான இடத்துக்கு வந்து சேரக்கூடிய அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கக்கூடிய அவங்களோட நட்பை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம தேடி கொள்ளல் வேண்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. சோ நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கு அணியராயினும் அவங்களால என்ன கிடையாது? எந்த யூஸ்மே இல்லை, உதவ மாட்டாங்க. அடுத்து பாருங்க, பாம்பு என்னும் பொருள் தராத சொல்லை தேர்வு செய்க. பாம்புன்னு அர்த்தம்? பாந்தல்னா பாம்பு, உரகம்னா பாம்பு, பன்னகம்னா பாம்பு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2003 எடிஷன் புக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? பாம்புனா பன்னகம், பாந்தல், உரகம் எல்லாமே பாம்பு. முளைன்னு என்னது அப்படின்னா அந்த குகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ன செய்யும் அப்படின்னா வரும். சோ அது என்ன தராது அப்படின்னா பாம்புன்ற பொருளை தராது. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே என்ன செய்யப்படும் அப்படின்னா இந்த பொருள் கூறுக, இந்த பொருத்தமான பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யும் அப்படின்னா ரொம்பவே தேவைப்படும். ஸோ 2003 எடிஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா சிலபஸ் ஆஸ்பெக்ட்ல இருக்கிறத படிக்கணும். சரிங்களா? சிலபஸ் ஆஸ்பெக்ட்ல இருக்கிறத படிக்கணும். முளை அப்படின்னா குகை அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும். அடுத்தது பாருங்க, பெருஞ்சித்திரனார் சிலபஸ்ல இருக்காரா? இருக்காரு. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி யாரு? பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி செந்தமிழின் புகழ் எட்டு திசையிலும் பரப்பிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அதுவும் வந்து இருக்கும். அதுவும் பெருஞ்சித்திரனாரோட பாட்டு. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி உரைநடை கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்காங்க. ஏன்னா தமிழ் மொழியின் சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இதெல்லாம் கேட்கலாம். தமிழ் மொழி டேஷ் ஒலிகளை கொண்டது, 500 ஒலிகளை கொண்டது. அடுத்து பாருங்க, வினை மரபு சிலபஸ்ல இருக்கு. கூரை வேய்ந்தான், ஓலை முடைந்தான், பானை வனைந்தான், தேங்காய் கொய்தான், பூ கொய்தான் மாதிரி தேங்காய் கொய்தான். சோ 4 3 1 2 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சரி, அடுத்து உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள். அடங்கு அப்படின்ற அந்த சொல்லினுடைய வினை எச்சத்தை தேர்ந்த. வினை எச்சம்னா எதுல முடியணும்? உகரத்திலே முடியணும். ஒரு எச்ச சொல்லை ஒரு வினை சொல் வந்து கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன எச்சம்? வினை எச்சம். அடங்கி இகரத்துல முடிஞ்சிருக்கு.
இப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? அடங்கி போனான். அடங்கின்ற சொல் போனான் அப்படின்ற இன்னொரு வினைச்சொல் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறதுனால இது வினையெச்சம். அடுத்து வலுவற்ற வாக்கியம். மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாட்டை புலி துரத்தின சொல்லக்கூடாது. மந்தையா குரூப்பா மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு அப்படின்றப்ப அது என்னது? ப்ளூரல், பன்மை. நிறைய மாடு இருக்கு இல்லையா? ஒரே ஒரு மாட்டை புலி துரத்துச்சுன்னா அப்படின்னு சொன்னா சொல்லலாம். மந்தையா மேய்ஞ்சிட்டு இருந்த மாட்டை புலி துரத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புலி ஒண்ணுதான், மாடுதான் நிறையா. நீங்க டக்குன்னு ஒண்ணு இங்க துரத்தினான்னு போட்டக்கூடாது. புலி என்னதுதான்? ஒண்ணுதான். மாடுதான் என்னது? அதிகம். எது துரத்துது? புலி துரத்துது. அப்ப ஒருமையில வரும்போது அதுன்ற விகுதி தானே. சோ மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாட்டை புலி துரத்தியது. அடுத்ததா வினைத்தொகை பாருங்க. எதெல்லாம் இருக்கு? செந்நிழல், செம்மை கூட்டல் நிழல். ரெட் கலர்ல இருக்கான் சரிங்களா? இங்கேயும் அதேதான் சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா சூழ்கடல், சூழ்கின்ற கடல். இது கரெக்டா? செந்நிழல், செம்மை கூட்டல் நிழல். மை விகுதி மறைஞ்சு வந்து அது என்ன தொகை? பண்பு தொகை. பார்த்த உடனே அப்படியே சரின்னு போட்டக்கூடாது. செந்நிழல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய நிழல் அப்படின்றது இந்த ரெட். இது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய நிழல், ரெட் கலர் நிழல். இது செந்நிழல் அப்படின்னா செல்கின்ற நிழல் அப்படின்னு அர்த்தம். செல்நிழல், செல்கின்ற நிழல், செல்லும் நிழல். சூழ்கடல், சூழ்கின்ற கடல், சூடும் கடல். ஆனா இங்க பாருங்க, செந்நிழல், செம்மை கூட்டல் நிழல். அப்ப இது எப்படிப்பா வினை தொகையாகும்? மை விகுதி மறைஞ்சு வந்து அது என்ன தொகை? பண்பு தொகை. அப்ப உகுநீர், உகுநீர்னு என்ன அர்த்தம்? அது தெரிஞ்சாதானே நம்மளால போடவே முடியும். உகுநீர் அப்படின்றதனுடைய பொருள் வந்து நமக்கு கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா தெரியணும். இந்த மாதிரியான பொருள் கூறுகள்லாம் தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா போட முடியாது. சோ அப்ப உகுநீர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சிந்தப்படக்கூடிய நீர் அப்படின்னு அர்த்தம், அல்லது கண்ணீர். சிம்பிளா அது வழியும் வலிஞ்சிச்சு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப 1, 3, 4 சரி. 2 என்னது? பண்பு தொகை. அடுத்து பொதும்பர் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? பொதும்பர். முதல்ல பொதும்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? பொதும்பர்னா என்னப்பா பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரங்கள் செறிந்த இடம் அப்படின்னு அர்த்தம். பொதும்பர் அப்படின்னா மரங்கள் செறிந்த இடம். சரி, இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இத கரெக்டான சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆகு பெயர் அப்படின்னு தான் சொல்லணும். மரங்கள் அல்லது சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு அந்த இடத்த சொல்லணும். சோ ஈற்றுப்பொலின்னு இதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப பொதும்பல் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த வார்த்தையை வச்சு இதை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பட் எக்ஸாக்ட் ஆன்சர் ஆகு பெயர் தான். அடுத்து பாருங்க, நேர்கூற்று. ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது. கரெக்ட், இது நேர்கூற்று. மேற்கோள் குறியீடு வரும். கரெக்ட். தன்மை முன்னிலை பெயர்கள் வரும். சரி, இங்க என்னன்னா முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறி அமையும். அப்படி அமையும். நேர்கூட்டுல சொல்லும் போது அப்படியே தானே சொல்லுவோம். அயற்கூற்றா மாறும் போதுதான் முன்னிலை படற்கையாக மாறும். சோ இது நேர்கூற்றுல தவறானது. அடுத்து விடைக்கேற்ற வினா. இப்ப வந்து அந்த கொஸ்டின் வருதான்னு தெரியல. கீழோராயினும் தாழ உரை. நம்மளோட சின்னவங்களா இருந்தாலும் என்ன செய்யணும்? தாழ்மையோட அவங்ககிட்ட பேசணும். அப்ப கீழே அவங்ககிட்ட எப்படி பேசணும்? சி. நம்மளுடைய சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட சில குழந்தைங்களா என்ன சொல்லுவாங்க? சிலர் வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அது மரியாதை நிமித்தம். அடுத்து சங்க காலத்தில் இல்லாத தொடரை காண்க. சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பும் முற்று திகழ்ந்தது. இங்க பாருங்களேன், சீரும் சிறப்பும் முற்று திகழ்ந்து. சிறப்பு முற்று அப்படின்னு சேர்த்தும் கூட எழுதலாம், தப்பு கிடையாது. பிரிச்சு எழுதினாலும் ஒண்ணுதான். சிறப்பு முற்று திகழ்ந்தது. சீரும் சிறப்பும் சந்திப்பிலை. சங்க காலத்தில் இங்க ஏதாவது வருமா? வராது. ஏன்னா சங்க அப்படின்னு வந்துருச்சு. அந்த மவ்வீர் ஒப்பழிஞ்சிருச்சு, ஈறு கட்டிருக்கு. இசை தமிழ், இசை ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு. இங்கேயும் வல்லின எழுத்து. அப்ப இந்த இடத்துல என்ன மிகும்? வல்லின மிகும். இசை தமிழ் சீரும் சிறப்பும். சீரும் சிறப்பும் அந்த வந்து இங்க இருக்கு. இம்மு. சிறப்பு முற்று திகழ்ந்தது. வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரிங்களா? இது எல்லாமே இங்க இருக்கான்னு பாருங்க. இங்க இசை தமிழ் இருக்கா? இருக்கு. இருக்கா? இருக்கு. சங்க காலத்துல இக்கு வராது இல்லையா? இங்க இக்கு வந்திருக்கு. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா? இசை தமிழுக்கு இங்க இத்த காணும், இங்க இத்த காணும். சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து வெந்நீர் தாவாரத்தில் ஓடியது. வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. அடுத்து பற்றுக்கோடற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உவமை உணர்த்துறது. அடியற்ற மரம் அப்படின்னு அர்த்தம். பிறவினை சொல்லை தெரிந்தது. முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான். இதை படித்தான்னா அது தன்வினை.
சிலப்பதிகாரம் முருகனால் படிக்கப்பட்டது. முருகன் எழுவாய்க்கு பக்கத்துல, அதாவது நடுவுல சிலப்பதிகாரம்ன்ற செய்யப்படு பொருள், எழுவாய் கூட ஆள்ன்ற 3ஆம் வேற்றுமை உருவு வந்து கடைசியில பட்டதுன்னு முடிஞ்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை. சிலப்பதிகாரத்தை 2ஆம் வேற்றுமை உருவு எதுல? செய்யப்படு பொருள் கூட. படித்தவன் முருகன், அப்ப இது செய்வினை வாக்கியம். நமக்கு தேவை என்ன? பிறவினை சொல். அப்ப ஆப்ஷன் பி, படிப்பித்தான். வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஒருத்தி புட்டு வித்து செலவு செய்தாள். ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தாள். பிட்டு. அடுத்து விட், ஒயிட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி விட் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மிகச்சிறிய அளவு அப்படின்னு அர்த்தம். செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. பாரதியார் குயில் பாட்டை பாடினார். பாரதியார் ஒரு எழுவாய், அவரால் செய்யப்பட்ட செய்யப்படு பொருள் பக்கத்துல குயில் பாட்டைன்ற 2ஆம் வேற்றுமை உருவு, பாடினார்ன்றது பயனிலை. இப்ப இது என்ன வாக்கியம்? செய்வினை. செய்யப்பாட்டு வினை என்னது? குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது. இது செய்யப்பாட்டு வினை. அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக. யவனர் யா, முதல்ல இருக்க எல்லாமே எகர வரிசை தான். ஆனா இது ஒண்ணு மட்டும்தான் யா குறில், மத்ததெல்லாம் யா என்னது? நெடில். சரிங்களா? இப்ப அகர வரிசைப்படி எழுதணும்னா நம்ம முதல்ல இருக்கிறது யவனர். நீங்க வா கடைசியில தானே வரும்னு சொல்லக்கூடாது. முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னது? குறில் எழுத்து. அதுக்கப்புறம் தானே யாலா வரும். சோ யவனர். அடுத்தது அந்த யால இக்கு இங்கு இச்சு இஞ்சி இத்து இந்து இப்பு, இப்பு தானே? இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு, இன்னு முதல்ல வந்துருது. அப்ப யானர் 2வது, யாப்பு 3, யாமம் 4. அடுத்து யான் எனும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது என் என தெரியும். சரிங்களா? யான் என்பது என் என தெரியும். அடுத்ததா மரம் அப்படின்ற பெயர் சொல்லோட வகை என்ன? மரம்ன்றது இடுகுறி பெயர். என்ன மரம் ஸ்பெசிபிக்கா சொல்லல. சோ இடுகுறி பொது பெயர். பட்டியலில் இருக்கக்கூடிய சொல்ல பொறுத்துக. கேசரி, பஞ்சாப் கேசரி, கேசரினா சிங்கம். பூதரம் மலை, கவிகை குடை, இடர்னா துன்பம். சோ இதெல்லாம் சிலபஸ் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, குற்றிய லுகரம் பயின்று வரக்கூடிய சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றிய லுகரம்னா குசுடுத்து குருல முடியணும். இதுல இந்த ரெண்டுமே குசுடுத்து குருல முடியல, இவங்க முதல்ல அவுட்டு. இப்ப இவரான்னு பாத்தீங்கன்னா குற்றிய லுகரம் இல்லையா, இந்த ரூ தான் வரணுமே தவிர இந்த ரூ வரக்கூடாது. இவரும் அவுட். ஆப்ஷன் ஏ. பின் வருவனவற்றுள் செய்யப்பாட்டு வினை அல்லாதது எது? செல்வம் அரசர்களால் கைப்பற்றவும் படும். செல்வம் அரசர்களால் கைப்பற்றவும் படும், படும் அப்படின்னு வந்துருச்சு. இது செய்வினை கிடையாது, செய்யப்பாட்டு வினை கிடையாது. இது என்னது அப்படின்னா செய்வினை. நடந்திருக்கலாம், நடக்கலாம். இது ஒரு செய்தி வாக்கியம் கிட்டத்தட்ட. கல்வி நுண்பொருள்கையால் கவரப்பட மாட்டாது. அதாவது படு பட்டது அப்படின்னு வந்துச்சுனாலே அது என்னது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம். படு பட்டதுன்னு வந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். படுன்னு வந்துருச்சா, இங்க பாருங்க, கவரப்பட மாட்டாது. அப்ப இதுவும் செய்யப்பாட்டு வினை வாக்கியம். உயர்ந்த அறிவுடையோரால் அருள் செய்யப்பட்டன, பெற்றன, பட்டன. சரிங்களா? ரெண்டு ஒண்ணுதான். கல்வி நுண்பொருள் கையால் வெள்ளத்தில் அழியாது. கல்வி எதுலையுமே அழியாது. இது என்ன வாக்கியம்? அதாவது செய்வினையா செய்யப்பாட்டு வினையானா இது வந்து செய்யப்பாட்டு வினை கிடையாது. சரிங்களா? இது ஒரு மெசேஜ் சொல்றாங்க. சோ அப்ப ஆப்ஷன் டி தான் செய்யப்பாட்டு வினையில பொருந்தாதது. அடுத்து விடை கேட்ட வினா, செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டுகளிக்கலாம். எதன் வாயிலாக நம் இருப்பிடத்திலேயே நிகழ்வுகளை கண்டுகளிக்கலாம்? அடுத்ததா, உலக தமிழர் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை 154, ஏறத்தாழ 154. பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழைன்னு சொன்னது யாரு? கால்டுவெல். இதெல்லாம் நம்ம தமிழுடைய சிறப்புகள்ல நமக்கு தேவை. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். ஈரம் அப்படின்னா காஞ்சது. நல்லா இருக்கு மருத நிலம், ஆப்போசிட் என்னது? பாலை நிலம். சரிங்களா? அடுத்ததா, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. பணத்தால்னா மொரீஷியஸ் வரும். சரிங்களா? நோய்க்கு முதற் காரணமே இதுதானா? உப்பு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்ததா பாருங்க, தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு. ஊன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தசை, கறி, ஊன். இந்த ஊன் அப்படின்னா உணவு. துப்புனாலும் உணவு தான். நினம்னா கறி, அந்த சதையை சொல்றாங்க இல்லையா? சலவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? வஞ்சகர். எதிர்ச்சொல்னா தூய்மையானவர் அப்படின்னு அர்த்தம்.
சரி, அடுத்து பாருங்க, பாரதியார் சிலபஸ்ல இருக்காரா? கிடையாது. சிலர் அதையும் படிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்ததா, நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ. மிசைனா என்னதுப்பா? மேல். கேட்டிருக்கிறதுனா அவள் அப்படின்றதனுடைய பொருள் என்ன? அவளாக ஒன்றோ அப்படின்னா அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. நாடோ காடோ, பள்ளமோ மேடோ, அதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்தது பாருங்க, கடலை குறிக்காத சொல். எந்த கடலை? திங்கிற கடலை கிடையாது. கடல், ஷி, அதை சொல்றாங்க. பவ்வம், புணரி, பறவை, நிறைய இருக்கு. வாரணம், அதெல்லாம் இருக்கு. ஆனா புனைங்கிறது எதை குறிக்கும்னா தெப்பத்தை குறிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா பாருங்க, மென்மை. மென்மை அப்படின்னா மெல்லின எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்குது? மூக்கு. வளையல். வளையல் எது? கழுத்து. ஏன்னா என்னது? வளையல். எரள வளல இடையினம், கழுத்து. சரி, காக்கை. காக்கைன்னு சொல்லும் போதே மார்பு. கட்சி, இது ஆயுதம். மார்பும் தலையும். அடுத்து, வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத சொல். மலர்னா வீதான், பறவை வீதான், கொல்லுன்றது வீதான். காற்றுன்றது ஓரெழுத்து ஒரு மொழி, வீயை குறிக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கா அப்படின்னு சொல்றாங்க. கானா என்னது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்னது? ஒன்னே ஒண்ணு, சோலை. அதான் நமக்கு தெரியும். ஆனா கானா காப்பாற்று அப்படிங்கிற ஒரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா வருமா. கூ அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி, அப்ப நிலம். கை, கைனா ஒழுக்கம், செயல் அப்படின்றதை குறிக்கும். கோனா அரசன், அரசனுக்குரியது பெருமை. சோ இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் மீனிங் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் தெரியும். இப்ப அதே மாதிரி பாருங்க, பின்வரும் நம்மற்றில் பொருத்தமான இணையை கண்டெடு. கல் அப்படின்றாங்க. வெர்பு அப்படின்னா அர்த்தங்க. வெர்புக்கும் இந்த வெர்புக்கும். வெர்புனா நமக்கு மழைன்னு தெரியும். ஆனா அடுத்த வெர்புனா என்னன்னு தெரியுமா? வெக்க தாங்க முடியலன்னு சொல்றோம்ல, அந்த சூடு. சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, அகரவரிசைப்படி எழுதுக. குமுதம், குயில், குவளை, குறவன். கூங்கிறது காமன். ரெண்டாவதா இருக்கிற எழுத்தெல்லாம் எடுத்துக்கலாமே. குமுதம், குயில், குவளை, குறவன் அப்படின்னு. முதல்ல இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து, இந்து, இப்பு, இம்மு தான் முதல்ல. சோ அப்ப குமுதம் தான் என்னது அப்படின்னா ஒண்ணு. எரள வளல தானே, இரு இன்னு. இந்த இருக்கு அப்புறமா இக்கு, இங்கு, இச்சு, இன்னு, அது அப்படி வரும்போது என்ன வரும் அப்படின்னா இரு இன்னு. இதுதான் 17 மற்றும் 18வது மெய்யெழுத்து. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா குறவன் தான் லாஸ்ட். அப்ப இவன் 4 இல்லையா? எரள வளலன்னு தான் சொல்லுவோம். சரியா? அப்ப குயில் 2, குவளை 3. குமுதம், குயில், குவளை, குறவன். அடுத்து பாருங்க, இந்த சரியான விடையை கண்டறியலாம். நமக்கு கொஸ்டின் இது இனிமே கேட்பாங்களான்றது தெரியல. அடுத்ததா, பொருந்தாத கூற்று வந்து ஒரு ராணிமங்கம்மாலாம் நமக்கு இப்ப சிலபஸ்ல கிடையாது. தானியாகு பெயர் அல்லாத சொல். தானியாகுனா ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு தானியத்தை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி தானியத்திற்கு ஆகி வருவது. மோர் குடித்தான், பாலை இறக்கினான். சரிங்களா? மோர் குடித்தான் அப்படின்றது தானியாகு பெயர் அல்லாத ஒரு சொற்றொடர். இப்ப அத மத்ததெல்லாம் பாருங்களேன். அந்த அந்த தானியம் அல்லது அந்த கருவி ஏதாவது ஒண்ணுக்கு வந்து வந்திருக்கும். இப்ப களலை பணிந்தான்னா களலை அணிந்தவனினுடைய காலை பணிந்தான். இளநீர் சீவினான். சரியா? பாலை இறக்கினான். தானி ஆகு பெயர். மோர் குடித்தான்றத என்ன செய்யாது? தானி ஆகு பெயர்ல வராது. சரிங்களா? ஆகு பெயர் நமக்கு சிலபஸ்ல இல்ல, ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. மகர குறுக்கம் பயின்று வராத சொல் எது? வரும் வள்ளல், வரும் வண்டி. இப்பெல்லாம் வரும்போது மகரத்துக்கு அடுத்து வகரம் வரும்போது இந்த அரை மெய்யெழுத்தானது கால் மெய்யெழுத்தாக மாறும். மகரம் குறுகி ஒலிக்கும். போன், கேம் அப்படின்னு சொல்லும் போது. ஆனா தரும் செல்வர்னு வந்துச்சுன்னா மகரத்துக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? வகரம் வரல, வழிநெழுத்து தான் வந்திருக்கு. சோ இது மகர குறுக்கம் பயின்று வராத சொல். இது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுலன் என வின உதி இருக்கு இல்லையா? சரிங்களா? புறநானூறு, காவற்பெண்டு. இது பாருங்க இங்கேயே இருந்திருக்கு. 2013 கேட்கப்பட்ட வினாத்தாள்ல இது இருந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்றில், சிற்று இல், சிறுமையான இல்லத்தில், சின்ன வீட்டுல. சோ மை விகுதி மறந்திருந்தா பண்பு தொகை. நற்றூன் பற்றி, நன்மையான தூணை பற்றி. அப்ப ரெண்டுமே என்னது? பண்பு தொகை. நில் என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடு. தொழில் பெயர்னால எதுல முடியணும்? அல்தல் அம்மை கையில முடியணும். இப்ப நிற்றல். நின்றேன்னு உகரத்துல முடிஞ்சா இது வினை எச்சம். நின்ற பெயர் எச்சம்.
நிற்க, க இயர்ல முடிஞ்சா வியங்கோல் வினைமுற்று. ஆனா இது வந்து எந்த பொருளையுமே வரல. அது வந்து ஒரு 4 பொருள் வரும் இல்லையா? வாழ்த்துதல், வேண்டல், வைதல் அப்படி சொல்லி வரக்கூடியது. விதித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இது விதித்தல் பொருள்ல வேணா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஆகு பெயர் பாருங்க. பின்வரும் இலக்கண குறிப்புகளில் பொருந்தாதது. உலகு சிரித்தது. சிரிப்பா சிரிக்குது தமிழ்நாடே அப்படின்னா அது இடவாகு பெயர். சரிங்களா? விருந்து வந்தது. விருந்தினர் பண்பாகு பெயர். வெற்றிலை நட்டான். வெற்றிலை நட்டான். இது வந்து இந்த முதலாகு பெயரும் சினையாகு பெயரும் குழப்பம். ஆனா இங்க பழம் உண்டான்றது எந்த வகையான ஆகு பெயரையுமே குறிக்கல. சரிங்களா? அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இலக்கண குறிப்புக்கு பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. சோ பழம் உண்டான்றது ஆகு பெயர் கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. அடுத்து பொருந்தா இணை. நூல்னா என்ன அர்த்தம்? நூல். நூல் அதாவது இங்க பாருங்களேன், நூல் அப்படின்னா ஒண்ணு புத்தகத்தை குறிக்கும், இல்லைன்னா துணிக்கு நெய்யக்கூடிய நூலை குறிக்கும். தாள் அப்படின்னா பாதம், பாதத்தை வணங்கு. கலையை பறி, நார் கிளி, இதெல்லாம் கரெக்டான. நூல் வரைங்கிறது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு. அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறி. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம். இது வந்து செய்தி வாக்கியம். யாருமே மக்கள் தீமையே நான் என்னன்னே தெரியாம ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெள்ளை மனதுடையவர்களாக இருந்ததுனால மும்மாறி மழை பெய்ததுன்னு சொல்லுது. அடுத்ததா பெயர் சொல்லின் வகை அறிக. கேண்மைன்னா என்னது அப்படின்னா நட்பு. அது எதை குறிக்கும்? பண்பு பெயர், குணப்பெயர். சரிங்களா? அதே மாதிரி விருந்து, ஈகை இதெல்லாமே பண்பு பெயர். அடுத்து பாருங்க, ஷெல் ஏசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரக்கு. ஷெல்பிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷெல்பிஷ் கிளிஞ்சல் உயிரி. ஷில் அப்படின்றது என்னதுன்னா தள்ளி போடு. ஷெல் அப்படின்னா மேலோடு. 4. அடுத்து போபண்ட் அப்படின்றது என்னது அப்படின்னா ஒன்று சேர். அதே மாதிரி பாருங்க, கஜோல் அப்படின்றாங்க. கஜோல்னா மருட்டி இசைவி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் இந்த வார்த்தைகளை பார்த்து வச்சுக்கோங்க. கேட்டிஃப் அப்படின்னா இனங்கச்சை. சரிங்களா? கஜோன்மெண்ட்னா தான் பசப்புதல் அப்படின்னு வரும். கஜோல்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மருட்டி இசைவி அப்படிங்கிறது மாதிரி வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, பெர்சான்ஸ் அப்படின்றது அநேகமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றது. பெர்ஃபோர்டர் அப்படின்றது துளையிடுறவர். பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்னா நல்லா ஆக்ட் பண்ற அப்படி சொல்றது. ஆனா அது துளைன்ற பொருள்ல வராது. பெர்ஃபெக்டா இருக்கு நீங்க பண்றது, முழு நிறை. சோ இந்த 100 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ திருப்பி என்ன செய்யுங்க அப்படின்னா பார்த்து நோட்ஸ் மேக் பண்ணுங்க. இன்னைக்கு வந்திருக்கிறது பார்ட் 1. சரிங்களா? சோ வந்து உங்களுக்கு இது மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு இடம்பெறும். சோ நீங்க வந்து கூடிய விரைவில் நம்ம ஜிஎஸ்மே ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ நீங்க வந்து தொடர்ந்து டாரா டெக் நியூஸ்ல இணைந்திருங்க.